Greetings to all. This is present by MU's Kalyamudu channel. Standard 4th, Term 2, English, Unit 1. Topic Appa. Kiraipakkam was a small coastal village near Nagapattinam. Even though the people in the village toiled in the sea every day. நாகப்பட்டினத்துக்கு அருகில் உள்ள ஒரு கடற்கரை கிராமம் கீரைக்குப்பம். இதில் வசிக்கக்கூடிய மக்கள் தினமும் நன்கு உழைக்கக்கூடியவர்களாக காணப்பட்டனர். They lived happily. மகிழ்ச்சியாக வாழ்ந்தனர். It was a pleasant Sunday morning in December. டிசம்பர் மாதத்தில் ஒரு ஞாயிற்றுக்கிழமையில் மகிழ்ச்சியான ஒரு தருணமாக அது காணப்பட்டது. ஜஸ்ட் லைக் எனி அதர் டே, எப்பொழுதும் இல்லாதது போல் ஒரு நாளாக காணப்பட்டது. த வில்லேஜர்ஸ் ஹேட் ஸ்டார்டட் த ரொட்டீன், அவருடைய தினந்தோறும் வேலைகளை அவர்கள் செய்து கொண்டிருந்தனர். எ ஃபியூ ஆஃப் தேம் ஹேட் ஆல்ரெடி லெஃப்ட் ஃபார் த சி, கடற்கரைக்கு சிலர் சென்று விட்டனர், சிலர் புறப்பட்டு கொண்டிருக்கிறார். அண்ட் அதர் வேர் ப்ரிப்பேரிங் டு கோ டு சி ஃபார் ஃபிஷிங். மீனாஸ் ஃபேமிலி வாஸ் ஆல்சோ தட் த ஷோர் டு see of her father going to the sea. மீனாவின் குடும்பமானது ஒரு மீனவ குடும்பம். அவர்களும் கடற்கரை ஓரமாகவே குடியிருக்கின்றனர். அவருடைய தந்தை கடலுக்கு செல்ல தயாராகி கொண்டிருக்கிறார். அதை பார்த்து கொண்டிருக்கிறார் மீனா. ஆஃப்டர் த மேன் sailed into the sea, the women would return to other tasks that need their attention. The children would play under the coconut trees in the village. அவர் படகை செலுத்திக் கொண்டு கடலுக்குள் சென்றவுடன் அந்த பெண்மணிகள் மற்ற வேலைகளை பார்க்க செல்கின்றனர். குழந்தைகளோ தென்னை மரத்தின் அடிவாரத்தில் விளையாடி கொண்டிருக்கின்றனர். The village bell was about to strike 8 times. The bell caretaker was ready to ring the bell. மணி அடிப்பவர் மணியை அடிக்க தயாராக நிற்கின்றார். Just then he saw that the sea water had reduced a few hundred meters. சில 100 மீட்டர்கள் அளவு கடல் தண்ணீரானது உள்வாங்குவதை அனைவரும் பார்க்கின்றனர். Soon May in the village noticed the same. All the children and the villagers started running towards the sea. Meena and her mother were also with them. அனைவரும் அந்த கடல் நீர் உள்வாங்குவதை பார்க்க கடலுக்குள் ஓடுகின்றனர். குழந்தைகளும் பெரியவர்களும் சேர்ந்து உடன் மீனாவும் மீனாவின் அம்மாவும் சென்று பார்க்கின்றனர். The sea water continued to reduce. தொடர்ந்து அது உள்வாங்கிக் கொண்டிருக்கிறது. All had gathered along the seashore to see it. The bell hit 8 times. People now saw a wave far away in the sea. தூரத்தில் அந்த அலைகள் வருவதை அனைவரும் பார்த்து கொண்டிருக்கின்றனர். Excitedly they pointed to the wave that was rising high in the sea. மிகவும் உயரமாக அந்த அலைகள் வருவதை பார்த்து கொண்டிருந்தனர். It was common for people to be excited by big waves in கீரைக்குப்பம். கீரைக்குப்பத்தில் இவ்வாறு உயரமான அலைகள் வருவது வழக்கமான ஒன்று என்பதால் அனைவரும் மகிழ்ச்சியுடன் அதை பார்த்து கொண்டிருக்கின்றனர். Everyone was getting ready to brace the big wave that was coming towards them. அலைகள் வருவதை தழுவுவதற்கு தயாராக கிராமத்து மக்கள் நிற்கின்றனர். Little did they know that the wave was increasing in height and would seem to touch the sky as it neared them. அவர்களின் அருகில் வரும்போது அது வானத்தை தொடும் அளவிற்கு உயரமாக வரும் என்பதை அவர்கள் அறியவில்லை. It was getting closer to the seashore with a roar. மிகவும் அருகாமையில் மிகவும் சத்தத்துடன் அந்த அலையானது வந்து கொண்டிருக்கின்றது. Gazing at the wave far away, Meena's mother felt a sudden fear gripping her. She felt that something was wrong. She caught Meena by her hand and started running towards their home. மீனாவின் அம்மாவிற்கு திடீரென ஒரு ஃபீலிங் ஏற்பட்டது. அவர்கள் ஏதோ ஒரு தவறாக நடக்கப் போவது என்பதை உணர்ந்தார். எனவே மீனாவின் கைகளின் இறுக பற்றி கொண்டு மீனாவை அழைத்துக்கொண்டு வீட்டை நோக்கி ஓடினார். The wave that come closer to the seashore had crushed the fishing boats before they reached their home. The powerful waves had hit the village. Meena and her mother could hear the friends and family screaming all around them. மீனாவும் அவருடைய அம்மாவும் அவருடைய நண்பர்கள் மற்றும் அக்கம் பக்கத்தார் அனைவரும் கத்தும் கூக்குரலை கேட்கின்றனர். The sea water entered the village and washed out the huts and boats. கடல் தண்ணியானது படகுகளையும் வீடுகளையும் அடித்துச் செல்கிறது. The water hit their hut too. குடிசைகளை அடித்து இழுத்து செல்கிறது. Meena and her mother were separated and thrown off. Then slowly the water reduced again into the sea. மீண்டும் அந்த கடல் தண்ணீரானது கடலுக்கே திரும்புகிறது. Meena's mother gathered herself and searched for Meena. It was then that the second massive wave hit the village. இது இரண்டாவது முறையான மிகப்பெரிய அலையானது இந்த கிராமத்தை அடித்து செல்கிறது. Meena's mother was washed away by the waves. இந்த அலைகளுடனேயே அடித்து செல்கிறார் மீனாவின் அம்மா.
Meena rolled through the water. She struggling to breathe. அவள் மூச்சு விடுவதை கடினப்படுகிறாள். சுழலில் மாட்டிக்கொண்டாள். One moment she was inside the water. ஒரு முறை தண்ணீருக்குள் மூழ்கி விடுகிறாள். And all was dark around her. அவளை சுற்றிலும் அனைத்தும் இருண்டது போல் காணப்படுகிறது. In the next moment she could see the sky. அடுத்த முறை அவள் தண்ணீரின் மேல் பக்கம் வந்து வானத்தை காண்கிறாள். The wave banged her to the trunk of the coconut tree. ஒரு தென்னை மரத்தின் தண்டில் அவளை அடித்துச் சென்று மோதுகிறது இந்த அலை. She wrestled with the wave and swam huge the tree soon. She fainted. பல போராட்டங்களுக்கு இடையே அவள் அந்த மரத்தண்டை பிடித்து கொண்டு மயங்கி கீழே விழுகிறாள். When she woke up, she was in a hospital. After she recovered, she transferred to rehabilitation center. The center housed near 1990 boys and girls. A kind-hearted official of the center was more attached to the children. He often used to visit them with his family. அவள் கண்விழித்து பார்க்கும்போது அவள் இருந்தது ஒரு மருத்துவமனை. பிறகு அவர் உடல்நலம் தேறியவுடன் அவள் இடமாற்றம் செய்யப்படுகிறாள் மறுவாழ்வு மையத்திற்கு. அந்த மறுவாழ்வு மையத்தில் 99 சிறுவர்களும் சிறுமியர்களும் இருந்தனர். அங்கு ஒரு அலுவலர் நியமிக்கப்படுகிறார். அவர் மிகவும் இலகிய மனது கொண்ட குழந்தைகளிடம் பாசத்துடனும் நேசத்துடனும் நடந்து கொள்பவர். Meena was the youngest of all and soon was loved by all. The official and his wife often carried Meena when they played with other children. All children used to call them Amma and Appa. After 3 years, the official was transferred. He and his family continued to visit the center once a year for the next 5 years. அங்கு இருந்தவர்களே மீனா மிகவும் சிறியவள். எனவே அங்கு வந்த அஃபிஷியல் அலுவலருக்கு அவருடைய குடும்பத்தாருக்கும் அவளை மிகவும் பிடிக்கும். அவளை தூக்கி கொண்டு விளையாடி கொண்டிருப்பார்கள். அனைத்து குழந்தைகளும் அன்பாகவும் பாசமாகவும் அவர்கள் இருப்பதால் அனைத்து குழந்தைகளும் அவர்களை அம்மா அப்பா என்றே அழைப்பார்கள். 3 வருடங்கள் கழித்து அலுவலருக்கு இடமாற்றம் வருகின்றது. பின்பு அவர் வருடத்திற்கு ஒரு முறை இந்த குழந்தைகளை வந்து பார்த்து விட்டு செல்கிறார். Meena now opened her eyes. Her cheeks were moist. All this seemed like it happened yesterday. The school bell rang and Meena wiped her cheeks to get ready to her English class. Meena was good at studies and now was in the 12th standard. The teacher was teaching and Meena was writing her notes. மீனா தன் கண்ணை திறந்து பார்க்கிறாள். அவள் கண்களில் இருந்து கண்ணீர் கொட்டுகிறது. அவளுடைய கன்னத்தை துடைத்துக்கொண்டு அடுத்த பாட வேலையான ஆங்கில பாட வேலைக்கு தயாராகிறாள். மணியை ஒலிக்கின்றது. மீனா நன்கு படிக்கக்கூடிய மாணவி. இவள் 12ஆம் வகுப்பு படித்துக் கொண்டிருக்கின்றார். இந்த ஆசிரியர் பாடம் நடத்துகின்றார். மீனா அதில் உள்ள குறிப்புகளை எடுத்துக்கொண்டிருக்கின்றார். She then heard a familiar voice calling her, Meenu. She raised her head to see. She was surprised to see her father. அவளுக்கு எப்பொழுதும் கேட்ட ஒரு குரல் ஒலிக்கின்றது, மீனு என்று. She raised her head. அவளுடைய தலையை அவள் உயர்த்தி பார்க்கின்றார். அவள் ஆச்சரியப்படுகின்றாள் அவளுடைய அப்பாவை பார்த்து. The official standing at the entrance. அவளுடைய அந்த அலுவலரானவர் பள்ளியின் முகப்பில் நிற்கின்றார். He was smiling at her. அவர் அவளை பார்த்து சிரிக்கின்றார். She stared at him blankly for a few seconds. அவள் ஒன்றுமற்ற நிலையில் ஒன்றும் புரியாமல் சிறிது நேரம் நிற்கின்றார். With tears rolling down her. அவளுடைய கண்ணிலிருந்து கண்ணீர் வழிந்து ஓடுகின்றது. She jumped out of her bench and dashed towards him, calling Appa. அவள் தன்னுடைய இருக்கையிலிருந்து குதித்தபடி ஓடுகின்றாள், அப்பா என்று அழைத்தபடி. Bag, massive, large or heavy, vril, to move rapidly round and round. Bang, to strike forcefully and noisily, to lose consciousness. Rehabilitation, the action of restoring someone after a damage, blankly, without expression. Thank you for watching MU's Kalyanamurthy channel.